அடிச்சு நிறுத்துங்க. நீங்க உங்க டியூட்டிலயும் இல்ல, யூனிஃபார்ம்லயும் இல்ல. ஷட் அப். அநியாயமான அப்பா இப்ப போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதை தடுக்க நான் டியூட்டில இருக்கணும் அவசியம் இல்ல. இவ்ளோ பேசுறீங்களே சார்? நேத்து ராத்திரி ராம்சிங்க 4 பேர் போட்டு அடிச்சாங்களே, அப்ப மட்டும் எங்க போயிருந்தீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். வரேன். யூ ப்ளடி. ஸ்டாப் இட். இனிமே அவர் அடிச்சீங்க, நடக்கிறத வேற. டீச்சர், விஷயம் தெரியாம பேசாதீங்க. என்னையும் மகனையும் இவன் கொலை செய்ய வந்தான். அப்படிங்களா? செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இந்த காலனில அதுக்கு தகுதியானவங்க உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. யோ, நீ ஸ்டேஷன் போன் பண்ணி ஜீப் வர சொல்லியா? ராஸ்கல், இவனை நான் சும்மா விட போறதில்ல. உள்ள தள்ளி எலும்பு உடைக்கிறேன். லுக், நான் வர வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. ஓகே சார். டாடி, என்ன? அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஆமா. அனாவசியமா அவர் மேல கேஸ் போட வேண்டாம். பாவம், அவர் சாப நம்மள சும்மா விடாது. பாவம் குடியத்தை பார்த்தா போலீஸ்காரன் டியூட்டியை செய்ய முடியாது. டாடி, ராஜாவை அடிச்சது தானே பாத்தீங்க? அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆஃப்டர் ஆல் அவன் கூர்க்கா, அவன் இப்படி செய்யலாமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ராஸ்கல், அவனை உள்ள தள்ளி என்ன பண்ற பாரு. டாடி, அந்த டீச்சர் சொன்னதை கேட்டீங்களா? யார் சொல்றது கேட்க நான் தயாரா. அவனை இப்ப லாக்அப். டாடி, அப்படி ஒண்ணும் பெருசா நடக்கலையே. அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை விட்டுடுங்களே. பேபிமா, என்னாச்சு உனக்கு? இல்ல, அவ்வளவு பேருக்கும் முன்னாடி நீங்க அவரை பிடிச்சிட்டு போனா அவர் மனசு ரொம்ப வேதனைப்படும் டாடி. வேதனைப்படட்டும், எனக்கு என்ன போச்சு? இருந்தாலும் நீங்க இதை செய்யக்கூடாது. என்னங்க? என்னடி நீ என்ன சொல்ல போற? காஃபி. காஃபி ஒண்ணு வேண்டாம். வா, நில்லுடு. குட் மார்னிங் சார். லிசன், எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. தேவைப்படும் போது நானே கூப்பிட்டு அனுப்புறேன். என்ன? வரமா? போங்க போங்க. ஆனாலும் அந்த டீச்சருக்கு அவ்வளவு தைரியம் கூடாது. கூர்க்கா மேல அப்படி என்ன ஒரு பாசம்? கைய பிடிச்சில கூட்டிட்டு போறாங்க. அதானே அந்த டீச்சர் கூர்க்காவை வச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா சொன்ன? வா 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 வா. இந்த காலனில இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் வேற நடக்குதா? எவ்வளவு கௌரவமா இருந்த இடம். அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. அந்த கூர்க்கா இருக்கானே, போடி, பெரியவங்க பேசும்போது அங்கே நிப்பா. வா வீட்டுக்கு. சொல்லு சரசு. அந்த கூர்க்கா இருக்கானே, எப்ப பார்த்தாலும் ஸ்கூலே கதின்னு இருக்கான். 24 மணி நேரமும் இந்த டீச்சர் கூடவே இருக்கான். அவன் டீச்சரையே சுத்தி சுத்தி வருவான். அதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து மாசம் மாசம் சம்பளம் பணம் கொடுக்கணும். நல்ல கதையா இருக்க. குடுக்குறேன். அருமையான கதை. காலனியில் ஒரு கந்தர்வ காதலி. எப்படி வாய் தெரியுது, வாய முடியா? சும்மா இருங்க. போங்க போங்க. வாங்க. சிவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வந்து டிஃபன் சாப்பிடு. மணி 10 வந்து சாப்பிடு சிவா. எனக்கு வேண்டாம் டீச்சர், நீங்க போய் சாப்பிடுங்க. ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ற? எல்லாம் உன்னாலதான். எவனோ போய் எவன் மேலயோ கை வச்சா உனக்கு என்ன? லதா ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு இருக்கு. ஏன் பாதியிலேயே நிறுத்திட்ட? சொல்லு சிவா. ராஜா அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டா அதனால தகராறு பண்ண. நான் நம்ப மாட்டேன். நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற. இத பாரு, என் மேல நீ உண்மையிலேயே மரியாதை வச்சிருந்தா சொல்லு, இல்லனா வேண்டாம். டீச்சர், நீங்க கேட்கறதுனால தான் நான் அதை சொல்றேன். என் மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சிடணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல. தயவு செய்து இந்த விஷயத்த லதா கிட்ட கேட்டுறாதீங்க. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே போகட்டும். இப்போ எனக்கு லதாக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அங்கிள், ஒரு கதை சொல்லுங்க அங்கிள். சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க, ஒரு கதை சொல்லுங்க. என்ன கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுறது?
சொந்த கதை சோக கதை நெஞ்சுக்குள்ளே நிற்கிறது. கண்ணில் கண்ட அத்தனையும் கதையா போனது. இது போல் ஊரிலே கதையேது. என்ன கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுறது. சொந்த கதை சோக கதை நெஞ்சுக்குள்ளே நிற்கிறது. நிலவில் ஆடினோம், உறவில் கூடினோம், கவிதை பாடினோம், பழைய கதை. பல நாள் ஆசைகள் ஒரு நாள் காத்திலே உதிர்ந்தே போனது புதிய கதை. அடடாயாவுமே முடிஞ்ச கதை. கனவா போனதே காதல் கதை. என்ன கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுறது. சொந்த கதை சோக கதை நெஞ்சுக்குள்ளே நிற்கிறது. இனியும் 1000 ஜென்மம் உன்னுடன் வருவேன் என்றது அது கதையா. எவனோ நீ என மனதில் எண்ணியே மறந்தே போகிறாய் இது கதையா. துடிக்கும் நெஞ்சிலே நீ இல்லையா. துயரம் ஒன்றுதான் தொடர்கதையா. என்ன கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுறது. சொந்த கதை சோக கதை நெஞ்சுக்குள்ளே நிற்கிறது. கண்ணில் கண்ட அத்தனையும் கதையா போனது. இது போல் ஊரிலே கதையேது. என்ன கதை சொல்ல சொன்னா. லதா, நான் பண்ணது தப்புதான். உனக்கே தெரியும், நான் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அக்காவும் மச்சான் இருந்தாங்களோ ஒழிய அவங்களுக்கு என் மேல பந்தமோ பாசமோ கிடையாது. நம்ம 2 பேரும் காதலிச்சப்பவே நினைச்சேன் நான் உனக்கு அருகதை இல்லாதவன்னு சொல்லணும்னு. ஆனா வயசு அப்படி சொல்லவில்லை. எல்லாம் அந்த ஜோசிகாரன் பண்ணது. அவன் தான் சொன்னா, நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு வலது நெஞ்சில் ஒரு மச்சம் இருக்கும், அப்படி இருந்துட்டு நீ ஃபாரின் போவ, பயங்கரமா பணமெல்லாம் சம்பாதிப்பேன்னு. நானும் அதை நம்பி மடத்தனமா அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். சத்தியமா தப்பான எண்ணத்தோட இல்லை. இந்த வேஷம் கூட சோத்து பிரச்சனை தான். ஆனா வறுமைனா என்னன்னே தெரியாம வளர்ந்த உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். அப்ப இந்த வேலை இல்ல லதா, உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறதும் வரதும், உன்னை தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இருக்கிற இதே ஃபீலிங்ஸ் தான் உனக்கு இருக்கும். அதனால நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் ப்ளீஸ். நீங்க ஊருக்கு போனா தாராளமா போலாம். அதுக்காக என்ன ஒண்ணு காரணம் காட்டிட்டு போக வேண்டாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பழைய லதா இல்ல. லதா, ஒரு நிமிஷம். நீ விட நான் பழைய லதாவா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்ன பழைய சிவாதான். நீ கூட பேசட்டி பரவாயில்ல. ஆனா நாம பழகின அந்த இனிமையான நாட்கள் நினைச்சிட்டு நான் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன்.
சீக்கிரம் வாங்கக்கா. என்ன 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 அக்கா, டீச்சர் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டான். வந்துட்டானா? தம்பி, ஆஹா, வாங்க செக்ரட்டரி ஆண்டி. என்ன வர வர கிளாமர் ஏறிட்டே இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. துபாயிலே இதை கேள்விப்பட்டனே. என் கவர்ச்சி கடல் தாண்டிடுச்சு. ஆமா, என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? டீச்சருக்கு லெட்டர் கிட்ட போடலையா? லெட்டர் போட்டிருந்தேன், ஆனா எப்போ வரேன்னு தகவல் கொடுக்கல. எல்லாம் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். போகும்போது அவளை கூட்டிட்டு போறேன். அப்ப பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, அப்படியே இருக்கீங்க. இல்லக்கா, கொஞ்சம் இழைச்சிருக்காரு. என்னங்க அப்படி சொல்றீங்க? வஞ்சகெல்லாம் பெருத்திருக்க, எல்லாம் துபாய் சாப்பாடு தான். அது என்னவோ, இப்பதான் பாக்குறதுக்கு அழகா கிளாமரா இருக்கீங்க. வித்தியாசம் தெரியுது. ஐயோ, வந்த காலையே நிக்கிறீங்களே தம்பி. இல்லையா, இது வேற காலுங்க. ஐயோ, அதே தமாஷா, அதே தமாஷா. சரி சரி, டீச்சர் வர வரைக்கும் நம்ம வீட்ல இருங்க. வாங்க. டேய், நீ போய் டீச்சர்ட்ட அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வா. நானா? நான் அங்க போனா அவன் வந்து அதுவும் சரிதான். டீச்சரை இவன் போய் கூப்பிட்டான்னா அவனுக்கு கோபம் சர்றன்னு வந்துரும். அவனா? யாரது? அது வந்து வாங்க, நமக்கு ஏன் பொல்லாப்பு? நம்ம சொல்லலைன்னா தெரியாம போயிடுமா? சொல்றதா கரெக்ட். நீங்க சும்மா இருங்களேன். தேவையில்லாத விஷயத்துல நீங்க ஏன் பேசுறீங்க? நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணும் சொல்லலையே. எனக்கு என்ன, டீச்சர் ஆச்சு, அவ புருஷனாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஒண்ணும் பெரிய என்ன, நீ சொல்லவும் மாட்டேங்கிற, சொல்லவும் விட மாட்டேங்கிற. வாங்க தம்பி, வாங்க வாங்க. தேங்க்யூ தம்பி. இந்த காலையில இருக்கிற நாங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு லெட்டர் போடலாம்னு இருந்தோம். லெட்டர்? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? துபாயில இருந்து பொண்டாட்டிய பார்க்கணும், புள்ளைய பார்க்கணும், இப்பதான் வந்திருக்காரு. வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடணுமா? அதானே. அதுக்காக ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டோம். நடந்தது சொல்லலைன்னா நாளைக்கு நம்மள கேட்பாங்க. அதுவும் சரிதான். கரெக்ட் தம்பி. இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளைங்க தான். இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாத்திலையும் பெண்ணுங்களுடைய பெருமையை தான் எழுதினேன். ஆனா இன்னில இருந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன். உடனடியா வாலிபனை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுத போறேன். அந்த மாதிரி கதை எழுத நான் விட மாட்டேன். டீச்சர் ஒண்ணு இவரை ஏமாத்தல. என்னென்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷன் குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான். சரி, அதை விட ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஆயிட்டா. அதுக்கப்புறமும் எங்கிருந்தோ வந்த ஒரு கூர்காவை கதின்னு அலைஞ்சான்னா கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? கூர்காவா? என் பொண்டாட்டி நிர்மலாவா? நீங்க சொல்றதா உண்மையா? தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. தப்பு உங்க பொண்டாட்டி மேல இல்ல, நிச்சயமா அந்த கூர்கா மேலதான். ஏன்னா புதுசா வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணையே அவன் கை வச்சுட்டானா பாத்துங்களேன். தம்பி, மீன் நீந்தறதுக்கு ஆத்த விட முக்கியம் தண்ணி தான். தண்ணி அரேபியால இருக்கும்போது மீனால என்ன பண்ண முடியும்? பாவம், கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டியதானே. மீன் ஜாதியே அப்படித்தான். ஐயோ, எழுதும் போது இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது. இது பாருங்க, பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க. தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும். தம்பி ஏற்கனவே கோவக்காரரு. எனக்கு எப்ப வந்தீங்க? ஏய், என்னடி? காலனிக்கு புதுசா வந்த குருக்கா நீதானா? ஆமா சார். ஏய், சும்மா என் குழந்தைய கீழே விடு. உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு? வெட்டிடலாமா? ராம்சிங், இன்னொரு அருவா எடுத்துட்டு வா. 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம். இப்படி எல்லாம் நான் பேசுவேன் நீங்க எதிர்பார்க்கல. பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க. என்ன சுண்டக்கா? அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன்.
கொஞ்சம் இன்னும் இருக்கு. எப்படி புருஷன் வெளியூர் போயிட்டா அவளும் பாவம் பொண்ணுதானே, அவளுக்கும் ஆசை பாசங்கள் இருக்காதான் தானே கேட்டீங்க? ஆசையை விட பாசம் தாங்க பெருசு. பாசத்துக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆசை கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ரெண்டு பேரும் கட்டில ஒன்னா கட்டி பிடிச்சு படுக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. எல்லாரும் உங்களை மாதிரி அலைஞ்சாலும் நினைக்கிறீங்களா? கற்பனை கதாசிரியர் நிறுத்திய கள்ள கடத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான படியா? ஃபைட்டிங் தெரியுமா? இடிச்சிடும். நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அது? ஏயா உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அது என்ன தலைப்பு? காலனியில் ஒரு கந்தரவ காதலியா? எஸ். என்ன எஸ்? படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா? படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாது என்ன? அண்ணே வணக்கண்ணே. மாட்டிக்கினா இங்க நீதான் ஆம்பளை. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை செட்டப் பண்ண பார்த்தேன். ஏண்டா யோ கதை இங்க வாயா. இவர் பொண்ணு பாரதி தானே நீ லவ் பண்ற, அப்புறம் என்ன லத்தா மேல உனக்கு சபலமா? நீ என்ன பெரிய ஆண் அழகுனா? இனிமே இந்த பொண்ணையாவது பார்த்த உன் வாய் பெர்மனன்ட் அப்படி ஆயிடும், தெரியல? ஜாக்கிரதை பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க. லதா யாரு தெரியுமா? இவரை உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன். ராம் சிங் ஒரு நேபாளியோ குர்காவோ அல்ல. உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழன். பேரு சிவராமன். சைலன்ஸ். எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கெட் அவுட். போடா. சார் கோட்டு மாட்டு. போலாமா? சிப்பய போயண்ணா. டீச்சரு ஆய் பாப்பா, எப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டேனா? நல்ல கலக்கு. நீங்க நான் பயந்தே போயிட்டேன். லெட்டர் மூலமா இவதான் எல்லா விஷயத்தையும் எழுதுனா, அப்படியே ஆடி போயிட்டல. அவருக்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன், அவரே நாசுக்கா திரும்பிக்குவாரு. டீச்சருமா 2 வருஷம் ஆச்சு பாடெல்லாம் படிச்சு. என்னது? அதான் அந்த ABCFK. டீச்சரம்மா கதவை தொடடி ஓடி. அட ரொம்ப ஹாய் பாப்பா. ராம் சிங் ஜி जी அந்த ராவ் பாய் क्या? ஆட உள்ள வாயானா? ஓடி. வெயிட் இல்ல இதுக்கே எப்படின்னா என்ன சூ பாப்பாய். என்ன சிவா? அம்மா கிட்ட போய் காபி கேட்டேன்னு சொல்லு. கோ வா சிவா, உள்ள வா. சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆள் சார், எம்எல்ஏ இவ்வளவு நம்பிக்கை. பேச வரமாட்டேங்க சார். சார் உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷன் சார். பெரிய மனுஷன் நீதான். இந்த காலனியை என் பொண்டாட்டியும் ஒன்னிய வச்சு தப்பா பேசும்போது அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிட்டு நான் வர வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்தியே, நீதாயா பெரிய மனுஷன். என் பொண்டாட்டி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கானா, அவ என்ன காதலிச்சா, என்ன கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தையும் பெத்துக்கிட்டா, இப்ப ஒன்ன வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ என் கூட பேசுனது இல்ல, பழகுனது இல்ல, ஏன் பார்த்ததும் கூட இல்ல. எதுவுமே இல்லாம என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு நாள் இங்க இருக்கியே. You are great, I say. என்ன சார் யாருமே இல்லாத இந்த அனாதை மேல போய் சோ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. You are like my brother. No, you are my brother. பெரிய தம்பி. என்ன தம்பி சொல்ல வந்ததை சொன்னாதானே என்னால ஏதாவது பேச முடியும். நான் வந்தது சிவா செஞ்சது தப்பு இல்ல, அவன் நல்லவன் சொல்றதுக்காக வரல. அவனோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அவன் மேல அனுதாபம் வரும். சிவாவா? யார் அது? அதான் நம்ம காலனியில குர்காவ வேலை செய்யறானே அவன்தான். அர்த்தமில்லாத ஒரு விளையாட்டுனால
அந்த பொண்ணுக்கு சிவா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சிட்டாங்க. சமீபத்துல 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு சிவா மேல கோபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படுற 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தானுங்க நியாயம் இல்லைங்களா? உண்மைதான். ஆனா சிவா பயப்படுறா, பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அது சரி, பொண்ணு யாருன்னு சொன்னாதானே நான். பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க மகள் லதா தான். யாரு? பேபி மாவா? சிவா வசதியானவன் இல்ல, ஆனா குணத்துல ரொம்ப நல்ல சுபாவம். அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு வசதியும் வேலையும் நான் வாங்கி தரேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா, உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை தான். மிஸ்டர் சம்பத், எனக்கு இந்த ஜாதகம், பொருத்தம், சம்பிரதாயம், சடங்கு, அந்தஸ்து, அடுத்தவங்க பேச்ச கேட்கறது அப்படி இப்படின்னு எதுலயுமே நம்பிக்கை கிடையாது. அப்படியே இருந்தாலும் என் மகளுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயார். இப்ப என் பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவத மனப்பூர்வமா ஏத்துக்கிற நிலைமையில இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ இந்த வீட்டுல பேசி சிரிச்சு நடமாடிட்டு இருக்கா. தம்பி, இன்னும் சொல்லணும்னா இந்த வீட்டுல நான், என் மனைவி, என் பொண்ணு எல்லாருமே தெரிஞ்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆமாப்பா. எஸ், she is a widow. என் பொண்ணு ஒரு விதவை. என்னைக்கு பேபி அம்மா கழுத்துல தாலி எரிச்சோ அன்னைக்கு சாயந்தரமே அதை கழட்ட வேண்டியதாயிடுச்சு. நீ என்ன நினைச்சாலும் சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுபவத்துல நான் சொல்றேன். ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டா சாகர வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ லதாவோட மனசை தொட்ட முதல் ஆள். நீ போய் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவா, ஏதாவது பேசுப்பா. குழந்தை மாதிரி அழுதா எப்படி? வேண்டாம் சார். சார், லதா ஒரு விதவையா நடிச்ச என்னால் நேரில் பார்க்க முடியாது சார். எனக்கு இந்த சக்தி கிடையாது சார். எங்கெல்லாம் நின்னு தைரியமா மனசுல பட்டதை பேசணுமோ அங்கெல்லாம் மறைஞ்சு பேசாம ஓடி ஒழிஞ்சியே, அதுல வந்த வேணாதான்ப்பா இது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இந்த பார், நீ லதாவை பார்த்து பேசுற. கூட பேசாததுக்கு காரணம் உங்க மேல எனக்கு கோபம் இல்ல, என்னோட சூழ்நிலை. எங்க அப்பா அம்மாவுடைய ஆசைக்காகவும் வற்புறுத்தலுக்காகவும் மட்டும்தான் விதவ குலத்துல இல்லாம எப்பவும் போல இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு லதா, சம்பத் சார் மூலமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு அவரோட ஊருக்கு போலாம்னு இருந்தேன். நீ யார பத்தி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நீ என்ன விரும்புறது உண்மையா இருந்தா சொல்லு. நீ சொல்ற அந்த நல்ல பதில தான் நான் நாளைக்கு ஊருக்கு போறதும் போகாதும் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், உன் பதில் எதுவா இருந்தாலும் சரி, இன்னொருத்தி என் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அவசரம் இல்ல லதா,
நல்லா யோசிச்சு காலையில பதில் சொன்னா போதும். அவ எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணட்டான். அது எந்த முடிவா இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கலாம். மட்டும் சொல்லி அவமானப்படுத்தினானே, அவன் படுற பாட்ட பாரு. இவனுக்கு 2 பேரும் நிச்சயமா உயிரோட தப்பவே முடியாது.
அதை ஏன் கேக்குற? இருந்த வேலைய விட்டுட்டு சொந்தமா டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்துறேன். கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. பத்தி கூட்டிட்டு போலான்னு. அப்படியா? எனக்கு உங்களுக்குள்ள அகலியே. உனக்கு பாத்தியா? ரெண்டு நாள் தங்கிட்டு போவோம். வேண்டாம், இன்னைக்கே போடுவோம். ரூபாயில வச்சுக்கோ. வா. இது யாரு? என் ஃப்ரெண்ட் மாதவன். How do you do? ஹலோ அஹ், சிவா. மிஸ்டர் சிவா, துபாய்க்கு வாங்கல? துபா. ஆஹா. ஆஹா. சாவி எடு. சிவா, வீட்டு சாவி. நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நமக்கு இன்விடேஷன் அனுப்புங்க. குடும்பத்தோட வரோம். அப்புறம் அந்த மச்சத்தை பார்க்க மறந்துடாதீங்க சார். உங்க பாஷையில சொன்னதா புரியல. மச்சம் மச்சம்.